எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கைரா எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா இஓஎஸ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல மார்க்கெட் கேப் கொண்டுள்ள ஒரு கிரிப்டோ கரன்சி நம்மளுடைய கைரா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம காயின் மற்ற எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிற மாரி மற்ற காயின் நம்மளுடைய ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான கைரா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கைட் காயின் எப்படி டெபாசிட் வித்ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணுறீங்களோ அதேமாரி ட்ரேட் யூஎஸ்டி பேர்லேயும் சரி ஐஎன்ஆர் பேர்லேயும் சரி டெபாசிட் வித்ட்ரா எல்லாமே நீங்கள் இஓஎஸ் காயினை நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்சில் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ பாருங்கள் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் எதை நோக்கி போகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃப்யூச்சர் ஒரு நீண்டகால ஒரு கிரிப்டோ ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு இன்கம் தேவை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நீங்கள் மினிமம் ஒரு 3000 கைட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3 பிளானில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 இயர் ஃபிக்ஸட் பிளான், 2 இயர் ஃபிக்ஸட் பிளான், 3 இயர் ஃபிக்ஸட் பிளான். ஸோ நான் 93,697 காயின் 3 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா 4%, 1 இயருக்கு பண்ணிங்கன்னா 3%, 2 இயருக்கு பண்ணிங்கன்னா 3.5%, 3 இயருக்கு பண்ணிங்கன்னா 4% பர் மந்த்லி. ஸோ எனக்கு 286வது நாளாக பார்த்திங்கன்னா இன்க்ளூடு சாட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் எனக்கு நைட்டு 12:15 என்னுடைய ஸ்டாக்கிங் இன்கம் 122 கைட் காயின் என்னுடைய ஆர்ஓஎஸ் வாலெட் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் வாலெட்டில் கிரியேட் ஆகிடுது. ஸோ இப்படி வரக்கூடிய இந்த ஸ்டாக்கிங் இன்கம்மை மினிமம் 500 கைட் காயின் வந்தாலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லீகலாக டிடிஎஸ் பே பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு வித்ட்ராவுக்கும் இன்னொரு வித்ட்ராவுக்கும் இடைப்பட்ட கேப் பார்த்திங்கன்னா 30 days. ஒரு ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி கைட் காயின் பார்த்திங்கன்னா ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகுது. ஸோ வேறு நெட்வொர்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகுது. கம்மிங் மந்தில் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் ஆன ஒரு கிரிப்டோ கரன்சி, யூட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியில் இதை எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம். அந்த ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது. விபேன்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்டில் தான் நான் 286 நாளாக இபி பில், மொபைல் ரீசார்ஜ், கேஸ் பில் எல்லாம் கைட் காயினை பயன்படுத்தி பே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 100% ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய மந்த்லி 4% என்ன பண்ணுறாங்க, 30 நாளைக்கும் டிவைட் பண்ணி 0.131% நம்மளுடைய வாலெட்டில் கிரியேட் ஆகிடுது. ஸோ ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி மினிமம் ஒரு 3000 காயின்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 3 பிளானில் எந்த பிளானில் வேணால் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி டைம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும். அந்த டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்கள் கேபிட்டல் காயின் உங்களுடைய மெயின் வாலெட்டுக்கு வந்துடும். அப்பொழுது உள்ள ப்ரைஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணி ஐநராக மாற்றிக்கலாம். இல்லைனா நீங்கள் திரும்ப ஸ்டாக்கிங் இன்கம் எனக்கு தேவைன்னா திரும்ப நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன்அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி சைன்அப் பண்ணுற ஒரு ஃபார்ம் வரும். அதில் உங்கள் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு அண்ட் ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி போட்டுங்க. என்னுடைய நேம் ஜே ராஜான்னு வருதான்னு பார்த்துட்டு டிக் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்றதுக்காக. அதை நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், வாலெட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ எப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போங்க.
ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப்பு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்தமாரி லோகோவில் ஒரு ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன்அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டு ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நீங்கள் லோடிங்லே இருக்குன்னு சொல்லிட்டு பேக் பட்டனோ ஹோம் பட்டனோ ப்ரெஸ் பண்ணாதீங்க. லாகின் கொடுத்துட்டு ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்னு வந்த உடனே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். பாருங்கள், ரிசீவிங் வாலெட் இது ஓகேங்களா. இது செகண்ட் ஸ்டெப். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வாலெட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. 2 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. 3வது ஸ்டெப் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். எனக்கு பாருங்கள், மேலே பாருங்கள் கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுங்கிறதா, உங்களுக்கு நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும். அங்கேயே நீங்கள் டச் பண்ணாலும் சரி, இல்லை இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற 4 கூட டச் பண்ணி கீழே வந்து கேஒய்சி நாட் வெரிஃபைடு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணாலும் சரி, எங்கே டச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பேஜுக்கு போகும். அதில் உங்களுடைய ஆதார் கார்டு அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸோட ஃப்ரண்ட் பேஜ் அங்கேயே கேமரா இருக்கும். இல்லை உள்ளே கேலரியில் இருந்துச்சுன்னா ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அங்கே கொடுக்குற அந்த டேட்டா ஃபில்லப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கான கேஒய்சி அப்ரூவ் ஆகிடும். ஸோ கேஒய்சி அப்ரூவ் ஆகிடுச்சு. 3rd ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்டாக்கிங் பண்ணணும். காயினை பை பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணணும். கைட் காயினை பை பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் 3000 காயினை நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்கன்னா, இல்லை 3000க்கு மேலே எத்தனை காயின் ஸ்டாக்கிங் பண்ணாலும் நீங்கள் அதுக்குண்டான அமௌண்ட்டு எனக்கு நீங்கள் ஜிபே இப்போ ஒரு காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2.31. நீங்கள் அதுக்குண்டான அமௌண்ட் எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னா நான் கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கி உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசீவிங் வாலெட் சொல்லிட்டு உங்களுக்கான அட்ரஸ் இருக்கும். அதை இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணினா காப்பின்னு வரும். நீங்கள் காப்பி பண்ணி எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கைட் காயினை நான் சென்ட் பண்ணிடுறேன். அப்படி இல்லை, நானே காயினை வாங்கி நானே என்னுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இந்த கேஒய்சி பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். 50 காயின் கிட்டத்தட்ட ₹115 வேல்யூ உள்ள கைட் காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணும்போதோ இல்லை பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வித்தின் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஒன்று, அதேமாரி கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஐஎன்ஆரில் போய்ட்டு டெபாசிட் கொடுத்தீங்கன்னா அங்கே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஜிபேலேருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஐஎன்ஆர் டெபாசிட்டை கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் சைடு வந்து ஃபில்அப் பண்ண சொல்லும். எவ்வளோ அமௌண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, அமௌண்ட் எந்த பேங்க்லேருந்து நீங்கள் பண்ணீங்க, ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் அப்லோட் பண்ணி உங்கள் நேம் நோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு ஐஎன்ஆர் டெபாசிட் உங்களுடைய வாலெட்டில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடில் போய்ட்டு காயினை பை பண்ணி, அதாவது நீங்கள் அமௌண்ட்டை ஆட் பண்ணுறப்ப ஒரு 10 காயினுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து பண்ணிக்கிங்க. ஏன்னா ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் இப்போ ஒரு 10-20 காயின் சேர்த்தே வாங்கிக்கோங்க. 3020 3030 காயினாக வாங்கிக்கோங்க. 3030 காயினுக்கு உண்டான அமௌண்ட்டை ஆட் பண்ணி வாங்கும்போது ஸோ உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் சார்ஜெலாம் போக காயின் எக்ஸ்ட்ராவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ வாங்கிட்டு அங்கே கைட் காயினில் போய்ட்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸை அங்கே பேஸ்ட் பண்ணி தான் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கைட் காயினை வித்ட்ரா பண்ணணும். பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்சிலேருந்து காயின் உங்களுக்கு இந்த கைட் வாலெட்டுக்கு வந்துடும். மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா 0.0 சொல்லிட்டு இந்த கைட் வாலெட்டுக்கு வந்துடும். ஸோ 2 மெத்தடில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்று எங்கிட்ட பே பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்களே எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அங்கேருந்து வாங்கி வித்ட்ரா பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு காயின் வந்துடும். இப்போ காயின் வந்துடுச்சு. இப்போ எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும்? லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற 4 கூட டச் பண்ணினா 3வது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட். அந்த ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி உங்களுக்கு 3 பிளான் வரும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 1 இயர் 2 இயர் 3 இயர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும். ஸோ நான் வந்து 3 இயர் பிளான் தான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். நீங்களும் அது பண்ணாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த விருப்பம் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் 3 இயரில் பார்த்தீங்கன்னா மந்த்லி 4%, வருஷத்துக்கு 48%. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுறீங்க. 2வது அமௌண்ட் கைட் டு ஸ்டாக் என்ற இடத்துல அந்த 0 இருக்கும் டிஃபால்ட்டாக,
அதை டெலீட் பண்ணிவிட்டு 3000 காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிக்கங்க. 3010, 3100, 3500 எவ்வளோ இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணி இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு 12:15 உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும். இன்க்ளூடு சாட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் உங்களுக்கு இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மினிமம் 500 கைட் காயின் வந்தால் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கைர் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணி எப்படி காயினை வாங்குறதுன்றத ஒரு வீடியோ நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணிவிட்டு காயினை பை பண்ணி வித்ட்ரா பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி இருக்கிற பிளாட்ஃபார்மில் இன்றைக்கும் நிறைய ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கே தெரியும். வாட்ஸ்அப்பில் மந்த்லி 10% கொடுக்குறேன், மந்த்லி 5% கொடுக்குறேன், மந்த்லி 30% கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் சாத்தியம் இல்லாதது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்மில் மாதத்துக்கு 3%லேருந்து 4% தான் கொடுக்க முடியும். ஸோ ஏன்னா நம்மளது வந்து ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ இதனுடைய வேல்யூ நான் ஜாயின் பண்ணுறப்போ 1.67 இருந்துச்சு, இன்றைக்கி 2.31, ₹2.31. ஸோ நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ நல்ல இந்த டைமில் லோ ப்ரைஸில் இந்த பிளாட்ஃபார்மை, இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே தான் போகும். ஸோ இப்போ 3000 காயினுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7000னா இன்னும் ஒரு 5 மாதம் கழிச்சுன்னா 10,000 இருக்கும். அதே 3000 காயின் தான். பட் ஆனால் ப்ரைஸ் ஏறத்தால் நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, நம்ம ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பாக என்னுடைய நம்பர் 9025465375 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும். மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு வேறு எதனா சப்போர்ட் இல்லை ஹெல்ப் பண்ணால் கூட கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.